30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. சார் ஆக்சுவலாக அது பிரச்சனை முடிஞ்சு இருந்தாலும் என்னென்னா ஒரு வாய்ப்பு கேட்டு போகிற புதுசாக வர்றவங்களுக்கு இப்போ டிவி சேனல் நிறைய இடங்களில் குக் கோமாளி மட்டும் இல்லை சார். நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டிவி சேனலுக்கு ஒரு ஆடிஷன் போயிருந்தேன், வர சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பசங்களும் என் கூட வந்து அசிஸ்டண்ட்டை போய் பேசுவாங்க, என்கிட்ட வந்து பேசவே இல்லை. காரணம் நம்ம போனாலே என்னடா அது இவர் இங்கேயே வந்துட்டாரா, எல்லா பக்கமும் வாய்ப்புகள் நம்மளை தேடி வருது, நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எங்கே அடுத்த இவர் கண்டென்ட்டாக மாறி வருவாரோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக சார் வாய்ப்பு கிடைக்கின்றக்காக நம்மளுக்கு நடந்த அநீதியை எனக்கு மூடி மறைக்க விரும்பல. டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் என்னை நல்லா தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. டெலிவிஷனை நான் குறைய சொல்ல மாட்டேன். நான் போனேன், பிரச்சனையே ஆனாலும் எனக்கு வந்து பேமெண்ட்லாம் போட்டு விட்டாங்க சார் விஜய் டிவி. ஏன்னா நான் வந்திருக்கேன் இல்லையா, வந்திருக்கேன் அப்படியே ஷூட் பண்ணேன் எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நபர்கள்னால பொறாமையினால் பிரச்சனை பண்ணி இவரை அமுச்சிட்டா நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் கொண்டு போகிறாங்க சார். நிறைய நபர்கள் சார், ஒரு ஆள் ரெண்டான்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி நடந்த பிரச்சனை நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த நபர்களோட இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த நபர்களோட எனக்கு எந்த வித முன்னுறதும் கிடையாது சார். நல்லா மரியாதையே தான். மாக்காப்பா சார்லாம் சார்ன்ற வார்த்தைக்கு மரியாதை பேசினதில்ல. ஏன்னா சீனியர் வயசுலேயும் சீனியர் ஏஜ்லேயும் சார் தான் நான் கூப்பிடுவேன். புகழ் அவங்கக்கிட்டலாம் எனக்கு பழக்கமும் கிடையாது சார். ஏன்னா நான் சென்னையில் இல்லை, நான் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு உடனே மதுரைக்கு ஓடி போயிடுவேன். ஸோ சம்மந்தமே இல்லாமல் நம்மளை வந்து அட்டாக் பண்ணி பிரச்சனை கிரியேட் பண்ணுறதுக்கு காரணம் நம்மளோட வளர்ச்சி சார். பிக் பாஸ் போயிட்டேன் சார், ஒரு 4-5 படம் நடிச்சிட்டேன் சார். அடுத்த படங்களை நல்லா இதுதான் சார் இப்போ எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்குது, கண்ணை உறுத்துது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அது அந்த பாதையை நோக்கி தானே போகிறோம், அந்த பாதையை நோக்கி தான் போகிறோம். கூடிய விரைவில் ஹீரோவை வளம் வந்துடலாம் சார், 1 or 2 இயர்ஸ்லாம். அது என்ன சொல்லலாம், வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. கேரக்டர் ரோல் 3 படத்தில் நம்மளை முகத்தை தான் காமிச்சிருக்காங்க. கேரக்டர் ரோல் ஃபஸ்ட்டு வரட்டும். ஃபஸ்ட்டு வந்து விஜய் சேதுபதி சார் மாதிரி பவானியாக வருவார்ல, ஒரு வில்லன் கேரக்டர் கிடச்சா நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு வில்லனாக வளர எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்பை பற்றி யோசிப்போம். வாட்டர்மெலனா சினிமாவிலே இன்னும் பிள்ளையார் சொல்லி விதையோ போடலையே சொல்லும், அதுக்கு நீ சிஎம் நீங்கள் சொன்னாப்புல கண்ணு நீங்கள் கேட்ட கொஸ்டின் சூப்பர் கொஸ்டின். அதாவது மக்கள் நினச்சா 50 வருஷம் ஆட்சி கட்சி நடத்துனாங்க, 50 வருஷம் ஆட்சி நடத்துனாங்க, ஓகேவா, பெரிய லெவலில் இருந்தாங்க. 14 மந்திரிகள் எல்லாத்தையுமே வந்து சுக்குநூறாக உடச்சி ஒருத்தர் உங்களை மாதிரி 2K கிட்ஸும் உங்களை மாதிரி நபர்களால் போய் சிஎம் பதவியில் உட்காந்துட்டாரு. மக்கள் நினச்சா யாரனாலும் எந்த நேரத்தினாலும் எந்த பதவியிலையும் உச்சத்துக்கும் கொண்டு போய் உட்கார வைக்க முடியுமா? இதுதான் நீங்கள் கேட்டது உண்மை தான். 2K கிட்ஸு பசங்க ஃபஸ்ட்டு எல்லாரும் ட்ரோல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. நாள் ஆக 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 அவங்களுக்கே அது பிடிக்க ஆரம்பிச்சிருப்பா. பெரிய நடிகர்களுக்குமே ட்ரோல் மூலியமாக தான் பெருசாக ஃபேன்ஸ் கிளப் உருவாச்சு, உண்மையா இல்லையா? ஆனால் விஜய் சார் வந்து ஆட்சிக்கு வந்து 1 வாரம் ஆகுது, ஆனால் அவர் மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு கண்ணு. மது விலக்கு அமல்படுத்திட்டார்ல, நிறைய மதுபான கடைகளை மூடி இருக்காரு. இது ஒரு பெரிய சமுதாய சீர்திருத்தம் சார். அனைத்து குற்றங்களும் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் மது தான். அதையே ஒழிச்சிட்டாரு. நிறைய இளைஞர்கள் வந்து இதில் வந்து தப்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மதுபானங்களை மூடினது மூலியமாக நிறைய இளைஞர்கள் கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாக மாட்டாங்க, நிறைய குற்றச்செயல் வந்து கம்மியாகும். அவர் நினச்சிருந்தா மதுபானத்தில் அதிகமாக இன்கம் வருது, நம்ம மூட வேணாம்னு நினச்சிருக்கலாம். அவர் சூப்பர் ஸ்டெப் எடுத்திருக்காரு. நம்ம பரவாயில்ல, அதோட பக்கத்துல ஓபன் பண்றாங்க, அது மூடல தான் சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா கொஞ்சமாக தானே சார் எடுக்க முடியும். 700 ஒயின் ஷாப்பை ஒரே டைமில், ஏன்னா அதிக இன்கம் வருதுன்றதை பற்றி கவலைப்படாமல் உடனே 700 ஒயின் ஷாப்பை மூடி இருக்காருன்னா அவருக்கு நம்ம தலை தான் வணங்கணும். Sarvana Elite Golden Diamonds, the ultimate destination for exclusive designs.